இன்னைக்கு சில காரியத்துல நம்பிக்கை செத்து போயிருக்கலாம், புதைச்சிருக்கலாம். இதுக்கு மேல என்ன செய்வேன், இதுக்கு மேல எப்படி வருவேன், ஆழத்துல தூக்கி வீசி இருக்கலாங்க. இன்னைக்கு சொல்றேன், செத்து போனதையெல்லாம் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள இயேசு இங்க வந்திருக்கிறார். இன்னைக்கு எது உங்க வாழ்க்கையில செத்து போயிருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு யார் தெரியுமா? செத்ததை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர். நான் சொன்னேனே, பிரெயின் டெத், மூளை சாவடைந்து விட்டது, எழுப்ப முடியாது. ஆனா இயேசுவுக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு, அந்த மூளையை மறுபடியும் செயல்பட வைக்கிற வல்லமை. இன்னைக்கு அந்த வல்லமை இன்னைக்கு இங்க இருக்குங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவை நம்புனீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஓகே, முதல்ல வசனம் சொல்லுது, அவர் அதிசயமானவர். அவருடைய நாமம் என்னங்க? இயேசு யார்? ஓகே, மார்க்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஓகே, இங்க கவனிங்க, இயேசு ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இங்க எப்படி நம்ம ஒரு செய்தி கேட்டுட்டு இருக்கோமோ, இதே மாதிரி ஒரு வீட்டின் நடுவில் இயேசு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறார். இயேசு பேசிட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, திமிர்வாதம்னா பேரலைஸ், அதாவது முடக்குவாதம் மாதிரி அசைய முடியாத ஒரு தன்மையில் ஒரு வியாதிப்பட்டு ஒருத்தன் கிடக்கிறான். அவனால எந்திரிச்சு கூட நடக்க முடியல. 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, கட்டுலோட தூக்கிட்டு வராங்க. கட்டிலோட தூக்கிட்டு வந்தவங்க வாசல் வழியா கூட உள்ள வரல. ஏன்னா இயேசு இருக்கிறதுனால கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, நெருங்கவே முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, மேல கூரை இருக்குல்ல, கூரை, அந்த கூரையை பிரிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போய் இன்னொருத்தர் வீட்டோடைய கூரையை பிரிச்சு அந்த கூரை நடுவில் யாரை இறக்குறாங்கன்னா, அந்த வியாதிப்பட்டு இருக்கிறவனை உள்ள இறக்குறாங்க. இறக்குன உடனே இயேசு பார்க்கிறார், என்னடா இது, நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இப்போ நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்று மேல இருந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? பயந்து அசைய ஆரம்பிப்போம், எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்போம், ஏதாவது பண்ணுவோம்ல. ஆனா அங்க இயேசு பார்க்கிறார், ஒருத்தனை தூக்கி கொண்டு வந்து நடுவில் வைக்கிறாங்கன்னு பார்த்த உடனே இயேசு பார்க்கிறாரு, அவங்க நம்பிக்கையை பார்த்து ஒரு அற்புதம் செய்கிறார். ஒரு 5 பேர் இயேசுவை தேடி வராங்க. 4 பேர் தூக்கிட்டு வரான், ஒருத்தன் கட்டில்ல படுத்து இருக்கிறான். 5 பேர் இயேசுவை தேடி பக்கத்துல வந்த உடனே இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? அவங்களுக்கு அதிசயம் செய்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, இயேசு அருகிலே நீங்கள் நெருங்கும் போது இயேசு உங்களுக்கு அதிசயம் செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு இயேசு கிட்ட இருந்து அதிசயம் பெறணுமா? நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், இயேசு கிட்ட நீங்க நெருங்குனீங்கன்னா உங்களுக்கு அதிசயம் நடக்கும். இயேசு பக்கத்துல நீங்க நெருங்குனீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஒருவேளை எப்படி நான் அற்புதத்தை பெறது, எப்படி நான் விடுதலை பெறது? இந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, 5 பேர் விடுதலை பெறான். என்னங்க 5 பேருங்கிறீங்க? ஒருத்தனுக்கு தானே வியாதி. 4 பேர் ஒரு சுமையை சுமந்துட்டு வராங்கல்ல, 4 பேர் ஒருத்தனை பாரத்தோட தூக்கிட்டு வராங்கல்ல. அவங்களுக்கு இயேசு பக்கத்தில் வந்தோன்னு என்னாச்சு தெரியுமா? அவங்க பாரம் இறங்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஒருவேளை சில பாரங்களை சுமந்து கொண்டு இங்கே வந்திருக்கலாம். பிரதர், என் வாழ்க்கையில் சில பாரத்தை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரேன். ஒருத்தனை தூக்கிட்டு வர்றதே கஷ்டம், அவனை மேலே தூக்கி மேலே இருந்து கீழே இறக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஸோ அப்படி ஒருத்தனை கொண்டு வந்து இறக்குறாங்க. ஒரு பெரிய சுமையை, ஒரு பெரிய பாரத்தை அவங்க சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இதை கேட்கிற அன்பு சகோதரிய சகோதரனே, சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா? பிரதர், என்னால் இதை சுமக்கவே முடியல பிரதர், ஒரு பாரத்தை நான் சுமந்து கொண்டு வருகிறேன். இன்னைக்கு திமிர்வாதக்காரனை பத்தி பேசுறதை விட தூக்கிட்டு வந்த 4 பேரை பத்தி பேசலாம். அவங்களால சுமக்க கூட முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம போய் பார்த்தோம்னா, இந்த டெத் வீட்டுக்கு, சாவு வீட்டுக்கெல்லாம் போயிருப்பீங்க.
சாவு முடிச்சு அடக்கம் பண்ணும் போதோ இல்லை புதைக்கும் போதோ எரிக்கும் போதோ பார்த்துருந்தீங்கன்னா தூக்கிறதுக்கு எல்லாரும் முன்னாடி வர மாட்டாங்க, நிறைய பேர் வெளியே போயிடுவாங்க. யாராவது ஒரு சிலர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாரத்தை சுமப்பாங்க. சுமந்துட்டு வர்றவங்க கூட போற வழியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வேற யாரையாவது மாற்றி விடலாமா, கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி பாரத்தை மாற்றி வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படியாவது பாரத்தை இறக்கி வைக்கலாமா, அந்த மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. இன்னைக்கு இதே மாதிரி கூட என் பாரத்தை யாரு சுமப்பா, என் பாரத்தை நான் எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, என் வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தை நான் எங்கேயாவது மாற்ற முடியுமா, என் வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தை நான் சுமந்து கொண்டே இருக்குதுமா. நீங்க ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனா இயேசு யார் தெரியுமா, அதிசயம் செய்கிறவர். நீங்க எப்படிப்பட்ட பாரத்தோட இயேசு பக்கத்துல வந்தாலோ அந்த பாரத்தை நீக்குகிற இயேசு இங்க வந்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க சில பாரத்தோட வந்திருக்கலாங்க. கடன் பிரச்சனை, போராட்டம், வியாதி, என்ன வேணா இருக்கலாம், உங்க பாரம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த பாரத்தை மாற்றுகிற இயேசு இங்க வந்திருக்கிறார். அவர் நாமம் அதிசயம். இன்னைக்கு அந்த அதிசயமான நாமத்துல உங்களுக்கு அதிசயம் நடக்க போகுது. நான் சொல்றேன், அதிசயம் நடக்குங்க. நடக்குமா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தில் கைப்பிரதி கொடுப்போம். அப்போ ஒரு மருத்துவமனையில் எங்கள் குழுவினர் போய் கைப்பிரதியும் ஒரு புதிய ஏற்பாடு பைபிளையும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே எனக்கு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தொடர்ந்து என் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. கொடுத்தவங்க சும்மா பைபிளையும் கைப்பிரதியும் கொடுக்கல, என் நம்பரையும் சேர்த்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் என்னடா 5 மணிக்கே நமக்கு கூப்பிடுறாங்க, நான் யூஸ்வலாக ஏர்லி மார்னிங் கால்ஸ் எடுக்க மாட்டேன், தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 6:30 மணிக்கு திருப்பி அவங்களுக்கு கூப்பிட்றேன். கூப்பிட்ட உடனே எதிர்முனையில் ஒரு தாயார் பேசுகிறாங்க. தாயார் அழுகிறாங்க. என்னம்மா ஆச்சு? என் பிள்ளைக்கு 9 வயசு ஆச்சு, அவனுக்கு மூளை சாவடைஞ்சிருச்சு, இந்த உறுப்புகளை எல்லாம் தானம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதே கோயம்புத்தூரில் அவங்க தாராபுரம் தாண்டி ஒரு ஊரில் இருந்து இங்கே இருக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்காக. அப்போது சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழந்தைக்கு 9 வயசு தான் ஆச்சு. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் பயப்படாதீங்க, இயேசு அற்புதம் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன், ஜெபம் பண்ணிட்டு. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க கணவனார் எனக்கு திரும்ப கூப்பிட்றார். கூப்பிட்டு அவர் சொல்கிறார், விலாவரியா என்ன நடந்துச்சு, எதில் ஆரம்பிச்சு. அப்போ சொல்கிறார், இந்த மாதிரி எங்கள் குழுவினர் கைப்பிரதி கொடுத்தாங்க, ஒரு பைபிள் கொடுத்தாங்க, நான் அந்த பைபிளை நைட்டுக்குள்ளே ஃபுல்லாக படிச்சுட்டேன். அவர் சொல்கிறாருங்க, கிறிஸ்தவர்கள் நம்மளே பைபிளை 1 வருஷத்துக்குள்ளே ஒரு முறை படிக்கிறதில்ல. அவர் ரட்சிக்கப்படாத மனுஷன் சொல்கிறாரு, நைட்டுக்குள்ளே ஒரு முறை படிச்சுட்டேன். நான் நைட்டுக்குள்ளே படிச்சிட்டீரா? எப்படியா முடிஞ்சது? நாங்களும் ட்ரை பண்ணுறோம், 10 அதிகாரத்துக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன், 10 அதிகாரத்தை தாண்டி பார்க்கலான்னா முடிய மாட்டேங்குது. அப்போ எப்படி படித்தார்? ஒரே ராத்திரியில் புதிய ஏற்பாடை ஃபுல்லாக படிச்சுட்டாரு. அப்போ நான் சொன்னேன், அந்த வார்த்தை எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இயேசு அற்புதம் செய்வார். கொண்டு போய் குழந்தை காதில் ஃபோனை வைங்க, கொண்டு போய் குழந்தை காதில் ஃபோனை வைங்க. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி எனக்கு விசுவாசம் இல்லை. அவர் சொன்னார், நான் பைபிளை ஃபுல்லாக படிச்சுட்டேன், குழந்தை காதலுக்கு ஃபோனை வைங்க. வச்ச உடனே ஜெபம் பண்ணிட்டேன். நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து ஃபோன் வருது. அந்த பிரெயின் மறுபடியும் வேலை செய்ய துவங்கினது. இதுதாங்க இயேசு செய்கிற அதிசயம். இதுதான் இயேசு செய்கிற அதிசயம். 5 பேர் அப்படியே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இன்னைக்கு அழகா ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இயேசு செய்கிற அதிசயம். எங்கேயோ இருந்து வந்த ஒரு மனுஷனுக்கு, ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அற்புதம் செய்வார்னா, இன்னைக்கு இயேசுவை தேடி நம்பிக்கையோட தான் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இயேசு மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அருகில் தான் இருக்கிறீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இயேசு கிட்ட வந்துருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதம் செய்வார். இன்னும் கொஞ்சம் கிட்ட சேர்ந்துருங்க, கண்டிப்பாக அற்புதம் செய்வார். இயேசு அருகில் வந்த ஒருத்தர் கூட எது இல்லாமல் போலன்னா அற்புதம் இல்லாமல் போகவே இல்லை. இன்னைக்கு அந்த இயேசு இங்கே இருக்கிறாருங்க, இயேசு இங்கே இருக்கிறார். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன், எந்த வியாதி, எந்த போராட்டம், எந்த பலவீனம் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக நான் சுமந்துக்கிட்டே இருக்கிறேன் பிரதர். ஒரு பாரத்தை என்னை விட்டு எடுக்கவே முடியலை. அந்த பாரம் என் வாழ்க்கையில் அழுத்தி கொண்டே இருக்கு. ஒரு பாரம் என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. அது ஒருவேளை உங்கள் குடும்பத்தை குறித்த பாரமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரமாக இருக்கலாம், ஒரு வியாதியை குறித்த பாரமாக இருக்கலாம், இல்லை மரணத்தை குறித்த பாரமாக இருக்கலாம். எந்த பாரத்தையும் மாற்றுகிற வல்லமை படைத்தவர் இயேசு. இன்னைக்கு அந்த இயேசு உங்களுக்கு அதிசயம் செய்வார்.
இன்னைக்கு முதலாவது சொல்லுகிறேன், அருகிலே சேருகிறவருக்கு அவர் அதிசயம் செய்வார். அருகில வருகிறவருக்கு அவர் அதிசயம் செய்வார். நீ தூரத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு அற்புதம் நடக்காதுமா. நீ தள்ளி நிக்கிற வரைக்கும் உனக்கு நடக்காது. நீ இயேசு பக்கத்துல வந்து பாரு. ஒரு முறை இந்த இயேசு கிட்ட சேர்ந்து பாரு. ஒரு முறை இந்த இயேசுடைய பாதத்துக்கிட்ட வந்து பாரு. எல்லாருமே திரும்ப திரும்ப சொன்னோம், ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸ். அது ஆவியானவரே எங்களுக்குள்ள அந்த வார்த்தையை வச்சுட்டாரு போல. இன்னைக்கு அங்க திரும்ப திரும்ப அந்த வேர்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸ். நிறைய பேர் வியாதிக்கு டாக்டர் பக்கத்துல போய் பார்த்தோம், நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போய் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், ஒரு முறை இயேசு பக்கத்துல வந்து பாருங்க. ஒரு முறை இயேசு அருகில வந்து பாருங்க. அவர் செய்கிற அதிசயம் இன்னதென்று விளங்கும் உங்களுக்கு. முதலாவது, இயேசு அருகில வந்தால் அற்புதம் நடக்கும். இரண்டாவது காரியம், அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனை கர்த்தர். அப்போ அவர் ஆலோசனை சொல்லுவாரா? ஹல்லேலூயா. நான் பொதுவாக ஹல்லேலூயா அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். எங்கே பிரசங்கம் பண்ணாலும் சொல்ல மாட்டேன். இங்கே நாங்கள் ஒரு 2 மணி நேரமாக மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறோமா, நீங்களாம் வேற பரிதாபமாக பார்க்குறீங்களா? எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் நான் சொல்கிறேன். என்னோட எந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருந்தாலும் அங்கே ஹல்லேலூயா சொல்லுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆமென் சொல்லுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் உற்சாகமாக இருந்தீங்கன்னா அதை சொல்ல வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. சரி, வாசிக்கலாம். 2வது எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். நானே சொல்லிடுறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். முதலாவது சொன்னேன், இயேசு அருகில வந்து அதிசயம் நடக்கும். 2வது சொல்றேன், இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன். இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன். இன்னைக்கு எத்தனையோ பேரை கூப்பிடுறோம்ல, பிரச்சனை வந்தா யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? வீட்டுக்கு முன்னாடி ஒரு சண்டை வந்துச்சுன்னா யாருக்கு ஃபோன் பண்ணுவோம்? 100க்கு உடனே அடிப்போம். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா 108க்கு அடிப்போம். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவுக்கு கூப்பிட்டு பாருங்க. இயேசுவுக்கு கூப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யார் யாரையோ கூப்பிட்டு சில பிரச்சனை முடியாம இருக்கும்ல, யார் யாரையோ பார்த்து ஐயோ இது முடியவே மாட்டேங்குது, என்ன செய்வாங்க? ஐயோ பிரதர், இதுக்கெல்லாம் சொல்யூஷனே கிடையாது அப்படி கூட சிலர் சொல்லலாம். இதுக்கெல்லாம் யாரும் ஆலோசனையே சொல்ல முடியாது. சில பிரச்சனை அப்படியும் இருக்குங்க சில மனுஷங்க வாழ்க்கையில, ஆலோசனையே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள். நான் சொல்லுகிறேன், இயேசு ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆலோசனையில் ஆச்சரியமானவர். இன்னைக்கு ஒரு குழப்பத்தோட நீங்க அமர்ந்திருக்கலாம். என்ன செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன், என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன, என் எதிர்காலம் என்ன, நான் எது மேல காலை வச்சு எதுல நடக்க போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல பிரதர், என் எதிர்காலமே தெரியல பிரதர். நான் சொல்றேன்ப்பா, உனக்கு ஆலோசனையில் ஆச்சரியமான ஒரு தகப்பனை நான் அறிமுகப்படுத்துறேன். ஒரு இயேசுவை நான் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். இதுவரைக்கும் இயேசுவை தெய்வமா பாத்தீங்கல்ல, இன்னைக்கு இது இயேசுவை நான் ஒரு அறிமுகப்படுத்துறேன். அவர் யார் தெரியுமா? சிறந்த ஆலோசகர். சிறந்த ஆலோசகர். யார்கிட்ட நீங்க போய் ஆலோசனை கேட்டாலும் அவங்க சொல்ல முடியாத ஆலோசனை எல்லாம் இயேசுவால சொல்ல முடியும். ஒரு முறை ஒரு கல்யாண வீட்டில் என்னாச்சுன்னா, பைபிள் எழுதியிருக்கிற சம்பவம். கல்யாண வீட்டில் என்னாச்சுன்னா, கல்யாணத்தில் யூதர்களுடைய பாரம்பரியம் என்னன்னா, திராட்சை ரசம் வைன் கொடுக்கணும். வைன் கொடுத்தாதான் அது திருப்தியான நல்ல கல்யாணம். இப்போ எப்படி நம்ம ஊர் கல்யாணத்தில் முஸ்லீம் கிறிஸ்டின் கல்யாணம்னா பிரியாணி இருக்கணும். இதே ஒரு ஹிந்து கோயில் இந்து திருமணம்னு சொன்னால் நல்ல திருப்தியான 6 வகை உணவு இருக்கணும்ல. அப்போது அங்கே என்ன வழக்கம்னா, கண்டிப்பாக என்ன இருக்குன்னா திராட்சை ரசம் இருக்கணும். அப்போது பார்த்தா என்னாச்சு, தீந்துருச்சு திராட்சை ரசம். உடனே அங்கே இருந்த கல்யாண வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசு அங்கே இருக்கிறார், இயேசுவோட அம்மா அங்கே இருக்கிறாங்க. உடனே இயேசுவோட அம்மாட்ட ஓடி போய் கேட்குறாங்க, ஏதாச்சும் செய்ய முடியுமா, ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமா, ஏன்னா ரொம்ப பெரிய அசிங்கமாயிரும், அவமானமாயிரும், ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, எப்பா இதுக்கு நான் செட் ஆக மாட்டேன், நீ போய் எங்கே கேளுன்னா இயேசு கிட்ட கேளு, அவர் என்ன சொல்றாரோ அதின்படி செய். இந்த வார்த்தை அப்படியே எழுதப்பட்டிருக்கும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நீங்க ஒரு விதமான குழப்பம், என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி செய்யறதுன்னு தெரியல, என் வாழ்க்கையில எதை போய் ஆரம்பிச்சா எப்படி முடியும் தெரியல, நான் உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன் இன்னைக்கு. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான கர்த்தர். இன்னைக்கு குழப்பத்தோட வந்திருக்கிறீங்களா?
இல்லை பிரதர், என்னால் முடியல, இந்த குழப்பத்தை தாங்க முடியல. சிலருக்கெல்லாம் என்னைக்கு கடங்காத குழப்பம். ஒன்று யோசிக்கும் போது இன்னொன்று. சிலர் சொல்லுவாங்க, என் மைண்டில் பல யோசனை ஒரே நேரத்தில் ஓடுது, இதை சரி பண்ணவே முடியல. எங்கே போய் நான் கேட்கறது? நான் சொல்கிறேன், இயேசு கிட்ட போய் கேளுங்க, இயேசு கிட்ட போய் கேளுங்க. சிலர்லாம் இந்த மாதிரி குழப்பத்தை போய் எங்கே கேட்கறதுன்னு தெரியாமல் போய் கேட்டு தான் சில இடத்துல சிக்கிக்கிறாங்க. சில பெண்கள் சில குழப்பங்கள் இருக்கும், அதை யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாமல் ஒரு தவறான நபர்கிட்ட போய் கேட்டு அவங்க வாழ்க்கைக்கே பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட குழப்பம் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அதுக்கு ஆச்சரியமான வழி சொல்ல இயேசு இருக்கிறார். சில வேளை அவர் சொல்கிறது சாதாரணமாக இருக்கும். இந்த கல்யாண வீட்டுக்காரங்க கிட்ட சொல்கிறாரு, திராட்சை ரசமாக குறைஞ்சிச்சு, தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுப்பா. என்ன சொல்லுவோம்? நான் ஒருவேளை அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தா நான் என்ன சொல்லுவேன்னா, ஏ முட்டாளே, நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற, போய் எங்கேயாவது வாங்கிட்டு வாயா, இல்லை வேறு ஏதாவது பண்ணியா, அப்படி தான் சொல்லியிருப்போம். ஆனால் இயேசுடைய வார்த்தை அவங்க நம்பினதுனால அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இயேசுவை கூப்பிட்டதுனால அவர் தண்ணி ஊற்ற சொல்கிறாரா, நான் ஊற்றுறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் இயேசு எதை சொல்கிறாரோ அதை செய்யுங்க. இயேசு எதை சொல்கிறாரோ அதை செய்யுங்க. இயேசு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் வேறு மாதிரியான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு நல்ல திராட்சை ரசத்தை உண்டாக்கி ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செஞ்சார். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். வேலையை விட்ட உடனே என்ன பிஸ்னஸ் செய்யறதுங்கிற ஒரு பெரிய தடுமாற்றம். நல்ல கிறிஸ்தவ சகோதரன், ஆனால் அவருக்கு ஒரு பெரிய தடுமாற்றம். வாட் நெக்ஸ்ட், என்ன அடுத்து பண்ண போகிறேன்? ஆனால் அந்த சகோதரன் போய் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், நீ ஜெராக்ஸ் மிஷினை வச்சு ஜெராக்ஸ் எடுப்பா. இவர் சொல்கிறாரு, நான் பிஜி படிச்சிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண சொல்கிறாருன்னா ஜெராக்ஸ் எடுக்க சொல்கிறாரு பிரதர். நான் சொன்னேன், கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை செய்யுங்க. நீங்கள் பிஜி படிச்சிருக்கலாம், யூஜி படிச்சிருக்கலாம், என் பிஹெச்டி கூட பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். ஸோ ரெண்டாவது காரியம், இயேசு சொல்லுகிறதை செய்தால் பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு அந்த பிரதர் சொல்கிறாரு, திருநெல்வேலி பக்கத்தில், பிரதர் எனக்கு நிற்கிறதுக்கு கூட டைம் இல்லை, இன்னைக்கு எனக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மிஷினில் ஆரம்பித்தேன், இன்னைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன், 20 பேரை போட்டுட்டேன், 20 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ சாதாரண துவக்கம். சில வேலையில் இயேசு சொல்கிறது சாதாரணமாக தான் பண்ண சொல்லுவார். இன்னைக்கு இயேசு என்ன பண்ண சொல்கிறார்? கூப்பிடுப்பா, நீ என்னை நோக்கி கூப்பிடுப்பா, அதை தானே சொல்கிறாரு. இன்னைக்கு நம்ம அதை கேட்க விரும்பலை, அதுதான் பிரச்சனை. இயேசு சொல்கிறது சிம்பிளாக இருக்கும், உலகம் சொல்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். இயேசு சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் நமக்கு என்ன விருப்பம் இல்லைன்னா, சாதாரணமாக செய்கிறத விருப்பம் இல்லை, உலகம் சொல்கிற கஷ்டமானதை செய்ய நமக்கு விருப்பம். ஏன்னா நம்ம எதைத்தான் நம்பி இருக்கிறோன்னா, அந்த கஷ்டமான வழியில் போனாதான் அது நடக்குங்கிறது. இந்த மூளை இருக்குது பாருங்க, இந்த மூளை அதோட பெரிய நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் எது நம்பிக்கைன்னா, இதில் போனாதாங்க இது நடக்கும், இதில் போகலைன்னா இது நடக்காது. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நான் சொல்கிறேங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அவர் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் செய்வார். ஸோ முதலாவது சொன்னேன், அவர் அருகில் நெருங்கினீங்கன்னா அவர் உங்களுக்கு அற்புதமானவர். அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தர். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அந்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு வல்லமை உள்ளவர். யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? எல்லாருக்கும், கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான வார்த்தையா இருக்கும். 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஓகே, கவனிங்க. இங்கே இயேசு ஒரு மண்டபத்துக்கிட்ட, குளத்துக்கிட்ட போறார். இது என்ன நம்பிக்கைன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அங்கே பெதஸ்தான்னு ஒரு குளம் இருக்கு, ஒரு குளம், அதுக்கு பக்கத்தில் ஒரு 5 மண்டபம்.
எதுக்கு மண்டபம்னா யாராவது வந்து தங்கட்டும், போகிறவங்க, பிச்சைக்காரங்க, முடியாதவங்க அவங்கெல்லாம் தங்கட்டும் அப்படின்னு சொல்லி தங்க வச்சிருக்கிறாங்க. தங்க வைக்கும்போது அந்த குளத்துக்கிட்ட ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும்னா, அப்பப்போ தேவ தூதன் இறங்கி வந்து அந்த குளத்தை அப்படியே கலக்கி விடுவார். அவர் கலக்கின உடனே யார் ஃபர்ஸ்ட் உள்ள இறங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும் அது சரியாயிரும். அப்படி ஒரு இடத்துல இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். எத்தனை வருஷம் தெரியுமா? 38 வருஷம். ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 38 வருஷமா அவன் ஏன் அங்க இருக்கிறான் தெரியுமா? அந்த குளத்துக்குள்ள போய் எப்படியாவது விடுதலையை பார்க்கணும். அவனுக்கு 38 வருஷமா ஒரு ஆசை, நான் எப்படியாவது சுகமாகணும், நான் எப்படியாவது விடுதலை பெறணும். ஒரு வருஷம் ஆசை இல்ல, 2 வருஷம் ஆசை இல்ல, 38 வருஷமா நான் எப்படியாவது விடுதலை ஆகுங்கிற ஒரு ஆசையோட ஒரு மனுஷன் அங்க இருந்தான். ஆசை மட்டும் இல்லைங்க, ரெண்டாவது அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கூட அங்க இருந்துச்சு. ஏன்னா அந்த குளம் கலங்கிருச்சுன்னா நமக்கு சரியாயிரும். ஒரு பெரிய நம்பிக்கை. 38 வருஷமா ஒரு ஆசையை சுமந்துட்டு, ஒரு நம்பிக்கையை சுமந்துட்டு ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருக்கிறான். அப்ப இயேசு வருகிறார். இயேசு வந்து என்ன கேட்டார் தெரியுமா? நீ சுகமாகணும்னு விரும்புறியா? நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு இந்த பிரச்சனை மாறணும்னு விரும்புறீங்களா? என்ன சொல்லுவீங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லவே சொல்லலையே. தூங்குறீங்கிறத ஏன் நிரூபிக்கிறீங்க? மாறணுமா வேண்டாமா? உங்களுக்கு இந்த பிரச்சனை மாறணுமா வேண்டாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மாறணும்னு சொல்லுவீங்க. ஆனால் இவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த குளம் இருக்குது பாருங்க, குளம் கலக்கும்போது என்னை அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேற யாரும் ஒருத்தன் உள்ளே போய் குதிச்சிட்றாங்க, என்னால் இது பண்ணவே முடியல. அப்போ அந்த மனுஷனுக்கு என்ன நம்பிக்கை? குளத்து மேலங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படி தான், ஏதோ ஒன்று மேலே நம்பிக்கை. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் முன்னாடி நின்று இன்னைக்கு பேசுகிற இயேசு யார் தெரியுமா? நான் இல்லைங்க. அந்த இயேசு யார் தெரியுமா? குளம் செய்ய முடியாததை செய்ய வல்லமை படைத்தவர் இந்த இயேசு. இன்னைக்கு ஒருவேளை இதுல தான் வரும், அதுல தான் வரும் அப்படி நம்பிட்டு இருப்பீங்களா? எதுலையுமே நடக்காததை செய்ய வல்லமை படைத்தவர் இந்த நசரேயனாகிய இயேசு. இன்னைக்கு கண்டிப்பா சொல்றேன், அந்த இயேசுவுடைய பாதத்தை நம்புங்க. அந்த மனுஷனுடைய நம்பிக்கை குளத்து மேலங்க. இன்னைக்கு உங்க நம்பிக்கை எது மேல இருக்கு? இன்னைக்கு நீங்க எதை நம்புறீங்க? இன்னைக்கு எதுல உங்க வாழ்க்கையில உங்க நம்பிக்கை எது பக்கம் இருக்குங்க? இல்ல இதுல தான் பிரதர் சரியாகும், இதுல தான் என் வாழ்க்கை மாறும், இதுல தான் என் வாழ்க்கையில நான் அடுத்த நிலைமைக்கு போவேன், அப்படி சில நம்பிக்கையை பிடிச்சு வச்சிருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேங்க, இன்னைக்கு உங்க நம்பிக்கையை கொஞ்சம் இயேசு பக்கம் திருப்பி பாருங்க. இன்னைக்கு உங்க நம்பிக்கை கொஞ்சம் இயேசு பக்கம் திருப்பி பாருங்க. நீங்க கிறிஸ்தவர்களா கூட இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு எதை அதிகமா நம்புறோம் தெரியுமா? ஒரு வியாதி வந்தா டாக்டரை நம்புறோம். சில வியாதிக்கு தேவைதான், பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியது தான், நல்லன்னு சொல்லலை. ஆனால் சில இடத்துல, முடியாத சில இடத்துல உங்க நம்பிக்கை எது மேல இருக்குங்க? உங்க நம்பிக்கை எது மேல இருக்குங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்குரிய சூழ்நிலையை மாற்ற வல்லமை படைத்தவர் இந்த இயேசு. வல்லமை படைத்தவர் இயேசு. ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். போன மாதம் மாஸ்டர் இயேசு விடுக்கிறதுல விடுதலை கூட்டம் லாஸ்ட் மந்த்து நினைக்கிறேன். அப்போ நாங்கள் போய் அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். விடுதலை கூட்டம் செய்தி கொடுத்தோடனே ஒரு தகப்பன் வந்து ஒரு குழந்தைய கூப்பிட்டு வர்றார். குழந்தைய கூப்பிட்டு வந்தால் அந்த குழந்தைக்கு எத்தனை வயசுனா ஒரு 12 வயசுன்னு நினைக்கிறேன். 12 வயசு குழந்தைய கூப்பிட்டு வராங்க. நான் செய்தி கொடுக்கும்போது பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏறத்தாழ நான் 2.5 மணி நேரம் அங்கே ஊழியம் செஞ்சுருக்கிறேன். செய்யும்போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த குழந்தையுடைய தாயும் தகப்பனும் அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் சரி சம்திங் என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு முடித்தோடனே சகோதரி அவங்கள என்கிட்ட அனுப்பினோடனே அவங்க அப்பா குழந்தைய கொஞ்சம் கொண்டு போய் தள்ளி நிறுத்திட்டு இங்கே வந்து சொல்கிறாரு, என் குழந்தைக்கு கண்ணுக்குள்ளே இருக்குல்ல அங்கே கேன்சர் இருக்குது, தலைக்குள்ளே கேன்சர் இருக்குன்னு மட்டும் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி இத்தனை நாளுக்குள்ளே என் குழந்தை செத்துருன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இத்தனை நாளுக்குள்ளே என் பிள்ளை உயிர் பிழைக்காதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு சொல்கிறார். அப்போது நாங்கள் சொன்னோம், ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதம் செய்வார். ஏன்னா எங்களுக்கே ரொம்ப உடஞ்சிருச்சு. ஏன்னா அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து ஈவன் அதுக்கு அந்த வியாதி இருக்குன்னு கூட தெரியாது, அதுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தை சொல்லுது, நான் டாக்டர் ஆகணும் அண்ணா அப்படின்னு சொல்லுது. டாக்டர் ஆகணுமா? ஆனால் இன்றைக்கி அதோட சூழ்நிலை எங்கே தெரியுமா? மருத்துவமனையில் போய் உயிருக்கு போராட வேண்டிய ஒரு பெரிய ஆப்ரேஷன். டாக்டர் சொல்லியிருக்காங்க கேன்சர். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணி அமிச்சோம். அதை மாற்றுகிற வல்லமை இயேசுவுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்.
இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அந்த ஒரே நம்பிக்கையோட நான் ஜெபம் பண்ணி நாங்கள் அவங்கள அமிச்சோம். ஒரு 10-15 நாளுக்குள்ள சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பிரதர் அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு, ஆனால் அந்த குழந்தைக்கு கேன்சர் இல்லை, உயிருக்கு இனி எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு சில காரியத்துல நம்பிக்கை செத்து போயிருக்கலாம், புதைச்சிருக்கலாம். இதுக்கு மேல என்ன செய்வேன், இதுக்கு மேல எப்படி வருவேன், ஆழத்துல தூக்கி வீசி இருக்கலாங்க. இன்னைக்கு சொல்றேன், செத்து போனதையெல்லாம் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள இயேசு இங்க வந்திருக்கிறார். இன்னைக்கு எது உங்க வாழ்க்கையில செத்து போயிருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு யார் தெரியுமா? செத்ததை உயிரோடு எழுப்ப வல்லமையுள்ளவர். நான் சொன்னேனே, பிரெயின் டெத், மூளை சாவடைந்து விட்டது, எழுப்ப முடியாது. ஆனா இயேசுவுக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு, அந்த மூளையை மறுபடியும் செயல்பட வைக்கிற வல்லமை. இன்னைக்கு அந்த வல்லமை இன்னைக்கு இங்க இருக்குங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவை நம்புனீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவை நம்புனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு 3 காரியத்தோட நான் முடிக்க விரும்புறேன். முதலாவது, இயேசு அதிசயமானவர். அவர் அருகிலே சேர்ந்தால் அதிசயம் நடக்கும். 2வது, இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் அதிசயம் நடக்கும். 3வது, நான் சொன்னேன், இயேசுவை நம்பினால் அதிசயம் நடக்கும். 4வது 5வது நான் சாதாரணமாக டச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அவர் நித்திய பிதா. ஏன் அதிசயம் நடக்கும் தெரியுமா? அவர் உங்களை பக்தன் தெய்வம் அந்த ஸ்தானத்தில் வைக்கல. இயேசு கண்டிப்பாக உங்களை பக்தன் நான் தெய்வம் அப்படி பிரித்து வைக்கல. இயேசு யாராக இருக்கிறார் தெரியுமா? உனக்கு தகப்பனாக இருக்கிறார். இதுக்கு என் கூட யாருமே இல்லை பிரதர், என் கூட யாருமே துணையா இல்லை, என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லை, ஈவன் தோ என்னை அண்டர்ஸ்டாண்ட் கூட சில வேலையில் யாரும் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கலாங்க. நான் சொல்கிறேன், இயேசு யார் தெரியுமா? உன் தகப்பன். இன்னைக்கு நீ வெறுமையாக வந்திருக்கலாமா, தனிமையாக வந்திருக்கலாம், போகும்போது உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறேன். இயேசுவை தகப்பனை கையை பிடிச்சி கூப்பிட்டு போங்க. இத்தனை வருஷம் இருந்த அம்மா இல்லாமல் இருக்கலாம், இத்தனை வருஷம் இருந்த அப்பா இல்லாமல் இருந்திருக்கலாம், இத்தனை வருஷம் இருந்த துணை இன்னைக்கு இல்லாமல் தனியாக நீங்கள் ஒரு பாதைக்குள்ள நெருக்கமாக போகலாம். நான் சொல்கிறேன், இந்த இயேசு யார் தெரியுமா? உனக்கு தகப்பன். இந்த இயேசு உனக்கு தகப்பன். இன்னைக்கு ஒருவேளை உடைக்கப்பட்ட உள்ளத்தோட என்ன செய்வேன்னு தெரியல, என் கூட யாரும் இல்லை, நான் எப்படி வருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. இந்த இயேசு உங்களுக்கு தகப்பனா இங்கே நிற்கிறார். இன்னைக்கு தகப்பன் அற்புதம் செய்வார். இன்னைக்கு நான் இயேசு உங்களுக்கு தெய்வம்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு உங்கள் அப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்பாட்ட கேட்டு யாராவது வாங்குறதுக்கு தயங்குவோமா? அப்பாவை யாராவது நம்பாமல் இருப்போமா? அப்பா பக்கத்தில் யாராவது போகாமல் இருப்போமா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த அப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த அப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். 5வது அந்த வசனம் சொல்லுது, அவர் யார் என்று சொன்னால் சமாதான பிரபு. சமாதான பிரபு. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை உங்கள் சமாதானத்தை இழந்தீங்க அமர்ந்திருக்கலாம். எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினார். சிலருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, இதை நீ போய் சொல்லுன்னு சொல்லி குறிப்பிட்டு அனுப்பினார். இன்னைக்கு சமாதானம் இல்லையா? அந்த இழந்து போன சமாதானத்தை இயேசு திரும்ப தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளோதான் நம்பிக்கையா? இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமாக நடக்குமான்னு எனக்கு சந்தேகம். நான் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஊழியத்தில் பலிபீடத்தில் நிற்கும் போது நடக்காதுன்னு சொல்லலை, ஆனால் நடக்குமான்னு எனக்கு சவுட். நீங்கள் இயேசுகிட்ட சேர்ந்தீங்கன்னா அவர் அற்புதம் செய்வார். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். கணுவாய் பக்கத்தில் வீரபாண்டிங்கிற ஒரு கிராமத்துக்கு ஒரு நாள் நைட்டு ஈவினிங் டைமில் நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போயிருந்தபோது அங்கே அந்த தாயார் எங்கள் ஜெபத்துக்கு வருவாங்கங்க. அந்த பிள்ளைகள் வந்ததில்லை. அப்போது அந்த பிள்ளை கணவனை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் டெய்லி என்ன பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் பயங்கரமான பிரச்சனை இருக்கும், சமாதானமே இல்லை. அப்போது நாங்கள் அங்கே ஊழியத்துக்குள்ளே போகும்போது அந்த சகோதரி அப்படியே பிசாசினுடைய போராட்டத்தினால் அலைக்கழிக்க ஆரம்பிச்சது. நான் சொல்லிட்டேன், இது ரொம்ப நெருக்கமான ஊராக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் நம்ம சர்ச் இருக்குது, நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி உடனே அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ரொம்ப நெருக்கமான ஒரு ஏரியா, எங்களால் ஜெபிக்க கூட முடியலை. உடனே கூப்பிட்டு வந்தாங்க அந்த சகோதரியை. உடனே அந்த பெண் பிள்ளையை கூப்பிட்டு வந்த உடனே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமான பிசாசு போராட்டம். அதுக்கப்புறம் பிசாசு அந்த சகோதரியை விட்டு நீங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சகோதரி என்ன சொன்னாங்க தெரியுமா? என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு சமாதானத்தை இன்னைக்கு நான் பார்க்குறேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை பிடிச்சிருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதுவரை நீங்கள் காணாத ஒரு சமாதானத்தை இன்று நீங்கள் காண போகிறீர்கள். இயேசுவுடைய பிறப்பு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்.
நம்புறவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஜீசஸ், எல்லா கண்களும் மூடி. இந்த இயேசு உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை தருவார். நான் சொல்றேன், இந்த 10 நிமிஷம் ரொம்ப முக்கியமான நேரம். இந்த இயேசு உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை தருவார். இந்த இயேசு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ நீங்க வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை தருவாருங்க. இன்னைக்கு ஒருவேளை இது வரைக்கும் விடுதலை இல்லை பிரதர், ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தையை கேட்கிறேன். அதிசயம்னு சொல்றீங்க, ஆச்சரியம்னு சொல்றீங்க, வல்லமைன்னு சொல்றீங்க, எப்படி நடக்கும்னு தெரியல. இன்னைக்கு இந்த வேலையில நீ உடைக்கப்பட்ட பாத்திரமா வந்திருக்கலாம். நான் சொல்றேன், நீ எப்படி வந்திருக்கியோ அப்படியே இயேசு பக்கத்துல வா. நீ உன்னை ஒண்ணுமே மாத்திக்க வேண்டாமா, நீ உன்னை ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம். நீங்க உங்க வாழ்க்கையில எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இயேசு கிட்ட வாங்க, அப்படியே இயேசு கிட்ட வாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தரேன். நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ அதை அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பார்க்கலாம், அப்பான்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம், அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை, எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், யாரும் பக்கத்துல பார்க்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் தான் நான் முடிக்க போறேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவாராக. ஹalleluya, ஹalleluya. இயேசு இயேசு இயேசு, இந்த நாமம் விடுதலையை தரும்பா. இயேசு இயேசு இயேசு, அந்த நாமம், சகோதரி சொன்னாங்களே, அந்த நாமத்துல தான் வல்லமை, அந்த நாமத்துல தான் வல்லமை. இயேசு இயேசு இயேசு. நீங்க உங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியலையா? ஏசப்பா ஏசப்பா, உன்னால அடக்க முடியாம இருந்தா கூட நீ வாயை திறந்து கத்துப்பா. இயேசு இயேசுன்னு சொல்லு. வாயை திறங்க, வாயை திறங்க. எல்லாரும் எல்லாரும், இதுவரைக்கும் என்னால முடியல, இதுவரைக்கும் என்னால வர முடியல, இயேசுவே இயேசுவே இயேசுவே, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், இயேசுன்னு சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா கண்டிப்பா இதுவரை தீராத வியாதிகள் மறைஞ்சே ஆகணும். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் தைரியத்துல சொல்றேன், அபிஷேகத்தின் மேல இல்ல, கர்த்தர் மேல இருக்கிற தைரியத்துல சொல்றேன். இன்னைக்கு நீ விடுவிக்கப்படுவாய், நீ விடுவிக்கப்படுவாய். இதுவரை வாழ்க்கையில மாற்றப்படாத அஸ்திபாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மாற்றப்பட்டு ஆகணும். இயேசுவே என்னை விடுதலையாக்கும், இயேசுவே என்னை விடுதலையாக்கும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. இயேசு நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை, இயேசு நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என்னை விடுதலையாக்கும். இயேசுவே, வாயை திறங்க பார்க்கலாம், வாயை திறங்க பார்க்கலாம். இன்னைக்கு விடுதலை வேணும், வாயை திறங்க. இயேசுன்னு சொல்லுங்க. ஜீசஸ், the name has a power, the name has authority. இன்னைக்கு அந்த நாமத்துக்கு வல்லமை இருக்கு, இந்த நாமத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு 10 நிமிஷங்க நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க விடுதலை இல்லாம வெளியே போயிடக்கூடாது, நீங்க விடுதலை இல்லாம வெளியே போயிடக்கூடாது. இன்னைக்கு இது இயேசு உங்களுக்கு விடுவிக்க வந்திருக்கிறாருமா. இதுவரைக்கும் நீ விடுவிக்கப்படல, ஓகே ஓகே, நான் அதை ஒண்ணுமே சொல்லல. இதுவரைக்கும் நீ ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கல, அதெல்லாம் வேண்டாம். ஆனா இன்னைக்கு ஒரு சான்ஸ். the Jesus இயேசு இயேசு இயேசு. உங்களால கத்தணும்னு தோணா நீங்க கத்தலாம், நீங்க கூப்பிடணும்னு தோணா கூப்பிடலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க வாயை திறந்து இயேசுன்னு கூப்பிட்டா அற்புதம் நடக்காம போகாது. நீங்க வாயை திறந்து இயேசுன்னு கூப்பிட்டா அற்புதம் நடக்காம போகாது. இயேசு இயேசு இயேசு, இந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு. நீங்க வெட்கப்படவே வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா நாளைக்கு மனுஷன் முன்னாடி நீ வெட்கப்பட வேண்டியதா இருக்கும். ஐயோ, என்னால இதை விடவே முடியல நீ சொல்ற அத்தனை காரியத்திலும் இயேசு உனக்கு விடுதலை தர வந்திருக்கிறார். நசரேயனாகி இயேசுவின் நாமத்தினால அடிமைத்தன ஆவிகள் விலகட்டும், அடிமைத்தன வல்லமைகள் விலகட்டும். ஒரு ஹந்தரபா ஷெகந்தரா, எந்தெந்த குடும்பங்களை அடிமைத்தனங்கள் பாழாக்குகிறதோ இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. சமாதான குறைவுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த வேளையில என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை பிரதர், என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஃபர்ஸ்ட் நான் அதுக்காக ஜெபம் பண்ண விரும்புறேன். நான் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்க. வெளியே நீங்க வெளியே போனா நல்லா இருக்கிறீங்க. உங்க கஷ்டம் யாருக்கும் தெரியாது. நீ டெய்லி நைட்டு உன் பெட்ல நீ அழுகிறம்மா, நீ தனிமேல் அழுகிற, மனுஷன் முன்னாடி அழுக கூட முடியாம ஓடி போய் இயேசுவே அப்படி சொல்லி நீ அழுகிற. ஏதாவது ஒரு தெய்வம் இருந்தா எனக்கு உதவி செய்யட்டும்,
தெய்வம்னு ஏதாவது இருந்தா எனக்கு உதவி செய்யட்டும். இந்த வார்த்தை யாரோ ஒருத்தருங்க சொல்லி இருக்கிறீங்க. தெய்வம்னு ஏதோ ஒன்று இருந்தா எனக்கு அது உதவி செய்யட்டும் நீ சொல்லியிருக்க. இன்னைக்கு நான் சொல்ற ஒரு தெய்வம் இங்க இருக்கிறார், ஒரு தெய்வம் இங்க இருக்கிறார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகிறது. இதோ இயேசு உனக்கு சமாதானம் தராரு. இதுவரைக்கும் நீ அழுதல்ல, ஆனா இயேசு சொல்றாரு என்னை ஏத்துக்கோ, நீ என்ன சேர்த்துக்கோ, உன் வாழ்க்கையில நான் வரேன். இதுவரைக்கும் எத்தனையோ சூழ்நிலை உன்னை தள்ளிருச்சு, மனுஷங்க ஒதுக்குனாங்க, எல்லாரும் உன்னை ஒண்ணும் இல்லாதவன்னு பார்த்தாங்க. ஆனா இயேசு சொல்றாரு இன்னைக்கு நான் ஒரு சமாதானம் தரேன், இன்னைக்கு நான் ஒரு சமாதானம் தரேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஒரு சமாதானம் இவர்களை நிரப்பட்டும். குடும்பங்களை பாழாக்குகிற சமாதான குறைவின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால, விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த precious name of Jesus. என் குடும்பத்துல சமாதானமே இல்ல பிரதர், நான் எப்படி வாழ்றதுன்னே தெரியல. வீடு நரகமா இருக்கு, வீடு நரகமா இருக்கு. நீங்க அப்படி இயேசுவை பாருங்கப்பா, இயேசுவை பாருங்க. ஊழியர்கள் நாங்க இல்லைங்க, இங்க இன்னைக்கு இயேசு தான் இங்க ஊழியர், ஆவியானவர் இங்க ஊழியர். இயேசு பக்கத்துல வந்து மகளே உன் பிரச்சனை என்ன, மகளே உன் பிரச்சனை என்ன, நான் உனக்கு என்ன செய்யணும், நீ என்ன கூப்பிட மாட்டியான்னு உன் பக்கத்துல இருக்கிறார், நீ என்ன கூப்பிட மாட்டியான்னு உன் பக்கத்துல வந்து நிக்கிறார். இயேசு வந்து உன் பக்கத்துல நின்று கேட்கிறாரு, நீ என்ன கூப்பிட மாட்டியா, நீ என்ன கூப்பிட மாட்டியா? யார் யாரையோ கூப்பிட்டு பாத்தியம்மா, நீ ஒரு முறை என்ன கூப்பிட்டு பாரு, ஒரு முறை என்ன கூப்பிட்டு பாரு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களை பாழாக்கின சமாதான குறைச்சலின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்க. அடுத்ததாக ராத்திரி எனக்கு கெட்ட சொப்பனம், என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல, ஏதோ ஒரு போராட்டத்தை டெய்லி நைட் நான் பார்க்கிறேன். வலதுகரம் உயர்த்துங்க, இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, இயேசு இயேசுன்னு நீங்க சொல்லுங்க. சொல்ல சொல்ல ஆண்டவருடைய ஒரு தொடுதல் வருகிறது. இயேசப்பா உன்னை தொடும்படி இங்க வந்து இருக்கிறார். இயேசுடைய ஒரு தொடுதல் இங்க வருகிறது. உன்னை தொடும்படி இயேசு இங்க வந்து இருக்கிறார். ஒரு ஹந்தரா நான் குறிப்பிட்டு சொல்றேன், நீ கனவுல நிறைய பாம்பை பார்க்கிற, நீ நிறைய பாம்பை பார்க்கிற, வலது கையை உயர்த்து. இயேசுவின் நாமத்தினால அந்த பொல்லாத ஆவி விலகட்டும். இயேசுவின் நாமத்தில அந்த பொல்லாத ஆவி விலகட்டும். சரீரங்களை பாழாக்கின அந்த பொல்லாத வலுசர்ப ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில விலகட்டும். ஒருவேளை தீராத வியாதி பிரதர் அப்படி இருப்பீங்கன்னா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, இல்ல உங்க வியாதி உள்ள இடத்துல கை வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வியாதியோ கை வைங்க பார்க்கலாம். நம்பிக்கையோட, ஒரு நம்பிக்கையோட அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா இந்த வியாதி இயேசுவின் நாமத்தினால, தீராத வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. Heal in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில என் மூளை செத்து போனவனுடைய மூளையை திருப்பி தருவார்னா, என் வியாதியை மாற்ற மாட்டார். அது சுகரா இருக்கலாம், என் தைராய்டா இருக்கலாம், வாட் எவர் மே பி தி டிசீஸ், என்னவா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில நான் சொல்றேன். என்னுடைய 5 வருஷ ஊழிய அனுபவத்தில் எத்தனையோ பேருடைய வியாதி மாறுறத கண்ணால பார்த்ததுனாலதான் இந்த நம்பிக்கையோடு உங்களுக்கு ஜெபம் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் மறையட்டும். In the name of Jesus, விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. நான் ஒரு தனிமையை உணர்றேன், நான் ஒரு வெறுமையை உணர்றேன்னு சொல்றவங்க, வெறுமைகள் இயேசுவின் நாமத்தில மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு நிமிஷம் கடைசி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்படியே உங்க இருதயத்தில் அதை நினைச்சுக்கோங்க பார்க்கலாம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நேரம் அதிகமானதுனால நம்ம முடிக்கிறோம். அப்படியே நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க அப்படியே உங்க இருதயத்தில் அதை கொண்டு வாங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த ஜெப குறிப்போடு, எந்தெந்த ஜெப தேவையோடு, கண்ணீரோடு, என் கண்ணீரை பார்க்க யாரும் இல்லையா, நான் அழுகிறனே எனக்கு பதில் சொல்ல யாரும் இல்லையா, ஐயோ என்ன புரிஞ்சுக்க யாரும் இல்லையா, சொல்லுங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. Be delivered in the name of Jesus. Hallelujah, hallelujah. தொடர்ந்து இயேசு விடுவிக்கிறார்ல இருந்து வந்த சகோதரி ஒரு 10 நிமிஷம் விடுதலை ஜெபத்தை நடத்துவாங்க. ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இப்பவே நிறைய பேர் ரிலீஸ் ஆயிட்டீங்க. ஆமென். நீ பெர்மனன்ட்டா கர்த்தர் அதை உங்களுக்கு தரப்போறார்.
நிரந்தரம். பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் பிறந்த செய்தியை எல்லாருக்கும் சொன்ன உடனே முதலாவது தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பயப்படாதீங்க. இயேசுவை நம்பிட்டீங்கல்ல, இயேசுவை நம்பிட்டீங்கல்ல, இயேசப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஓ ராபா கந்தா லபாரா ஷெரே காத்துராபா. இப்போ எதிர்க்கிற சத்துருவை நம்ம காலில் நசுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாடல், ஒரு கவியை நான் பாடுவேன். அப்பொழுதே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எல்லா வல்லமைகளும் முறியடிக்க போகிறோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். ஹல்லேலூயா. ரபா ஷரா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அல்ல கரங்களை தட்டி வல்லமை. The power of Jesus. Hallelujah. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்ன. நல்ல கரங்களை தட்டி உங்க சத்தம் உங்களுக்கே கேட்கும்படியா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு. ஒரு இரத்தத்தின் வல்லமை. எல்லா பாவ சாபங்கள் விலகுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, a wonder working power in the name of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. In the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை. எல்லா ஆவிகள் வெளியேறுவதா, எல்லா குடும்பத்தை அலங்கரிக்கிற எல்லா வல்லமைகளும் கோவிலி இயேசுவின் நாமத்தால். எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாம், எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாம், எல்லா கிரியைகள் வெளியேறுவதாம். Come out, out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தால் வெளியேறு. எல்லா கிரியைகளை வெளியேறு இயேசுவின் நாமத்தால். கர்த்தருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி பிள்ளைகளை சுத்திகரித்து நாளை விடுதலையாக்கின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அப்படியே ஒரே ஒரு நிமிஷம், உங்க ஃபினான்ஸுக்காக மட்டும், கடனை மட்டும் ஒரே ஒரு நிமிஷம். நிறைய பேருடைய வாழ்க்கையில கடன் ஒரு பிரச்சனையா இருக்கு. வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். இல்ல உயர்த்தலைனாலும் பரவாயில்ல, ஒரு வெட்கப்பட்டீங்கன்னா உங்க இருதயத்துல கையை வச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால தீராத கடன்கள் இன்னைக்கு மாறுவதாக. இந்த நாள்ல நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே தீராத கடன்கள் இப்பொழுதே மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாள் நான் சொல்றேன், நீங்க தீர்மானத்தோடு போங்க. 2026ல சில மாதங்களுக்குள்ள ஆச்சரியமாய் கர்த்தர் கடன்களை அடைத்தார் என்று சொல்லுவீங்க. ஃபினான்ஸ் எவ்வளவு வருமானம் வந்தாலும் கையில நிக்க மாட்டேங்குது சில சொல்றீங்க. ஆண்டவர் என்னோடு சொன்னார், ஜெபின்னு சொன்னார். அப்படியே நீங்க கேளுங்க, எவ்வளவு வருமானம் வந்தாலும் கையில நிக்க மாட்டேங்குது, எங்கேயோ போற மாதிரி போகுது. இயேசுவின் நாமத்தினால உங்க ஃபினான்ஸ் மேல கர்த்தருடைய கரத்தை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால இதுவரை அப்பா எத்தனையோ இடங்களுக்கு ஃபினான்ஸ் இல்லாம போயிருக்கலாம். ஆனா இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இனி குறைவு இல்லை, இனி குறைவு இல்லை. இது வரைக்கும் வீடு வாங்க முடியல, ஏதோ ஒரு பொருள் வாங்க முடியல, வாழ்றதுக்கே வீடு இல்லை அப்படி சொல்றவங்களுக்கு இயேசுவின் நாமத்துல ஒரு நல்ல வீட்டை கர்த்தர் கட்டுவீராக, கர்த்தர் கட்டுவீராக. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா இதுவரைக்கும் உடைய பிள்ளைகளை எங்கெல்லாம் நன்மைகள் ஆண்டவரே முடக்கி வைத்திருந்ததோ இயேசுவின் நாமத்துல ரிலீஸ் பண்றேன்.
இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் கரங்களில வருவதாக. திருமண தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. திருமண தடை எப்படியுமே என்னால இது பண்ண முடியல, அந்த திருமண தடைகள் இயேசுவின் நாமத்துல விலகட்டும். அதே போல கடைசியாக உங்க பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம், உங்க பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம். மாறவே மாட்டேங்கிறாய் என் மகன், மாறவே மாட்டேங்கிறாய் என் மக. இயேசுவே, இந்த வேலையில நான் இது வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என் பிள்ளை இப்போ உங்க கையில தரப்பா, உங்க கையில தரப்பா. என்ன பிரச்சனையா தெரியுதோ உங்களுக்கு, அதை இயேசுப்பா கையில கொடுத்து பாருங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவர் மாற்றங்களை கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.